பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அந்த வீட்டு எஜமாட்டிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சாம். மார்க்கெட் செலவெல்லாம் போக தான் கையில இருக்க சில்லற காசை ஒரு டப்பால போட்டு வைப்பாங்களாம். அப்படி அவங்க போட்டு வைக்கிற டப்பால செல்லாத சில இப்போ நிலவரத்துல இல்லாத பழைய நாணயங்களும் இருக்குமா. இத பார்த்த இந்த நாணயங்கள், அட கடவுளே, நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. ஆனா இந்த பழைய நாணயங்களுக்கு மதிப்பும் இல்ல, மரியாதையும் இல்ல. ஆனா எஜமாட்டி எதுக்கு இதுங்களையும் நம்ம கூட வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஏளனமா சொல்லுச்சுங்களாம். இதனால இந்த பழைய நிலவரத்துல இல்லாத அந்த நாணயங்க ரொம்பவே கவலையோட இருந்துச்சாம். அந்த நேரத்துல தான் அந்த எஜமாட்டிக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அதாவது, யார்கிட்டலாம் வீட்ல பழைய நாணயங்கள் இருக்கோ அவங்க பக்கத்துல இருக்கிற பேங்க்ல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்குரிய சன்மானம் கொடுக்கப்படும் போட்டிருந்துச்சாம். இது தெரிஞ்ச உடனே அந்த எஜமாட்டி அந்த டப்பாவை திறந்து அதுல இருந்த அந்த பழைய நாணயங்கள் எல்லாம் பொறுக்குனாங்களாம். இதை பார்த்த மற்ற நாணயங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இந்த எஜமாட்டி, நம்மளுக்கு மரியாதை இருக்குது, ஒரு விலை இருக்கு, ஆனா நம்மள எடுக்காம இந்த வேண்டாத பழைய நாணயத்தை பொறுக்குறாங்களேன்னு யோசனை பண்ணுச்சான். ஆனா அதே நேரத்துல அந்த வேண்டாம ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பழைய நாணயங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதா. ஆமாங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட இந்த சமுதாயம் நம்ம வீண் சொல்லி அல்லது நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கரத்துல எடுக்கிறாரு. ஆமா, அவர் கரத்துல எடுத்தா என்ன நடக்கும்? இன்றைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமாங்க, இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, நம்ம உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மள தொடரும்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க விசேஷமானவங்க. God bless you all.